வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது கடகராசி. வருகின்ற மே 14, 2025 அன்று ரிஷபராசியிலிருந்து மிதுன ராசிக்கு பெயரவிருக்கின்ற குரு பகவான், அதாவது மாறவிருக்கின்ற குரு பகவான், இந்த தாக்கம் கடகராசிக்கு எப்படி இருக்கும் அதை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். கடகராசி அஷ்டம சனியினுடைய பாதிப்பினால் அல்லோலப்பட்டு கொண்டிருக்கக்கூடிய கடகராசி. இப்போ கடகராசியை பற்றி பேசும்போதே இந்த காணொலியை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய கடகராசி அன்பர்கள் எல்லோருக்குமே மனசில் மிகுந்த காயம், மிகுந்த வருத்தம், அதைவிட அதிக எதிர்பார்ப்பு இருக்கும். தெய்வ நம்பிக்கை வீண் போகாது. ஆண்டவன் மீது நம்ம வைக்கக்கூடிய முழுமையான உண்மையான நம்பிக்கை என்றுமே வீண் போகாது. இன்னொரு விஷயம், கிரகங்கள் முக்கியமாக சனி பகவான் நம்மளை தண்டிக்கக்கூடியது நம்மளை பக்குவப்படுத்துறதுக்காக தான். நம்மளை வருத்தப்பட வைக்கணும், கஷ்டப்பட வைக்கணும் அப்படிங்கிறதுக்காக கிடையாது. நிதர்சன வாழ்க்கையிலாக இருக்கட்டும், இல்லை ஆன்மீக வாழ்க்கையிலாக இருக்கட்டும், ஒரு பரீட்சையை எழுதினாத்தான் அதற்கு பிறகு தான் நமக்கு மதிப்பெண் கிடைக்கும். அதை வச்சு தான் அடுத்த நிலைக்கு நம்ம உயர முடியும். கடகராசியை பொறுத்த வரைக்கும் மிகப்பெரிய ஒரு திருப்பம் இந்த குரு மாற்றத்தினால் இருக்குது. முக்கியமான கிரகங்கள்னு சொல்லக்கூடிய குரு, சனி, ராகு, கேது, இந்த கிரகங்களில் சனி பகவான் அஷ்டமஸ்தானத்திலும், கேது பகவான் 3லிருந்து 2க்கும் பெயரப்போகிறார், ராகு பகவான் 9லிருந்து 8க்கு பெயரப்போகிறார். அப்படிப்பட்ட இந்த கடகராசி அன்பர்களுக்கு அற்புதமான இந்த குரு பகவான் 12ஆம் வீட்டிற்கு பெயரும் பொழுது என்னென்ன லாபங்கள் இருக்குது? குரு பகவான் இருக்கின்ற ஸ்தான பலத்தை விட அவருடைய பார்வை பலத்திற்கு பலம் அதிகம். அது பிரகாரம் குரு பகவான் 12ஆம் வீட்டில் இருக்கும் போது எதில் கவனமாக இருக்கணும் அதை பற்றி நம்ம பார்ப்போம். குரு பகவான் 12ஆம் வீட்டில் வரும்பொழுதே முதலாவதாக அவர் தாக்கக்கூடியது உங்களுடைய உறக்கம், உங்களுடைய கணவன் மனைவிக்கு இடையில் இருக்கக்கூடிய தாம்பத்தியம். இதில் ரொம்ப முக்கிய கவனம் தேவை. கடகராசி என்பவர்களுக்கு ஏதேனும் சிறு சிறு பிரச்சனைகள் இருந்தாலும் கூட மருத்துவ உதவியை உடனே நாடுவது ரொம்ப நல்லதாக இருக்கும். ஏன்னா சின்ன விஷயங்கள் அப்படியே பெருசாகி அது ஒரு பிளவை கூட ஏற்படுத்தக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. அடுத்தது நல்லதெல்லாம் எது? என்ன சார் நிறைய நல்லதுன்னு சொன்னீங்க, இருக்குது, உன்னிப்பாக கேளுங்க. முதல்ல 4ஆம் வீட்டை பார்க்கக்கூடிய குரு பகவானால் உங்களுடைய ஆரோக்கியம், உங்களுடைய சொத்துக்கள், அசையா சொத்துக்கள், நிலம், வீடு, வாகனங்கள் வாங்கக்கூடிய யோகங்கள் பெருகும். பேங்க், வங்கி கணக்கில் இருக்கக்கூடிய பேலன்ஸ், கையிருப்பு ரொம்ப அதிகமாகும். 6ஆம் வீட்டை பார்க்கக்கூடிய குரு பகவானால் உங்களுடைய எதிரிகள் ஒழிந்தே போவார்கள். அல்லது கடகராசி என்பவர்களுக்கு இதுநாள் வரை யார் இந்த மறைமுக எதிரி, இதுநாள் வரை யார் அது அப்படின்னு தேடிக்கிட்டு இருந்தவங்களுக்கு எதிரியை வெளியில் கொண்டு அவரை காலி பண்ணிடுவார் குரு பகவான். அதே மாதிரி சிறு சிறு ஆரோக்கிய பிரச்சனைகள் இருந்து வந்த நிலையில் அந்த ஆரோக்கிய பிரச்சனைகள்லாம் ஒரு முடிவுக்கு வரும். 8ஆம் வீட்டை பார்க்கக்கூடிய குரு பகவானால் பெரிய அளவிலான யோகம், எண்ணற்ற யோகங்கள். உங்களுடைய அஷ்டம சனி காலகட்டத்தில் இந்த குரு பார்வை தான் உங்களுக்கு தெய்வமே உங்கள் பக்கம் அப்படின்னு நம்ம சொல்லணும்னா இதை வச்சு தான் சொல்லணும். இந்த 8ஆம் வீடுங்கிறது எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்பீங்க இந்த அஷ்டம சனியில், சொல்ல முடியாத அளவுக்கு. அந்த அத்தனை கஷ்டத்தையும் குரு பகவான் சரி செய்ய போகிறார். அது பணப்பிரச்சனையிலேருந்து விடுதலை, ஆரோக்கிய பிரச்சனையிலேருந்து விடுதலை. யார் யார் உங்களை அவமானப்படுத்தினாங்களோ அந்த அவமானப்படுத்தின நபருக்கு முன்னாடி நீங்கள் அருமையாக வாழ்ந்து காட்ட போகிறீங்க. அதே மாதிரி இந்த ஃபாரின்காக, வெளிநாட்டு சம்பந்தப்பட்ட வேலை கிடைக்கல, இந்த நாட்டிலேயே நான் கஷ்டப்பட்டுட்ருக்கேன், முக்கியமாக இந்த தொழில்நுட்பத்துறை, ஐடி துறையில் வேலை பார்க்கக்கூடிய பல கடகராசி லட்சோப லட்ச நண்பர்களுக்கு இந்த ஆண்டு ஒரு விடிவு காலம். மே 14க்கு பிறகு நிறைய வெளிநாடு சம்பந்தப்பட்ட வேலை வாய்ப்புகள், அங்கே திருமணம் முடிக்கக்கூடிய யோகங்கள்லாம் கிடைக்கும். அப்படி இந்த கடகராசி அன்பர்களுக்கு இந்த குரு மாற்றமானது எண்ணற்ற யோகங்களை கொண்டு வருது. இந்த அஷ்டம சனி காலகட்டத்தில் மழை வந்த போது குடை ஒன்று உண்டு, பகை வந்த போது துணை ஒன்று உண்டு, இருள் வந்த போது விளக்கொன்று உண்டு, எதிர்காலம் ஒன்று கடகராசிக்கு உண்டு. மே 14க்கு பிறகு அந்த எதிர்காலம் உங்கள் கையில் சேரும். நீங்கள் செய்ய வேண்டியது, ஒவ்வொரு வியாழக்கிழமை தோறும் சத்யநாராயண சுவாமிக்கு உங்களால் முடிஞ்ச பூஜைகளையும் தான தர்மங்களையும் செய்யும் பொழுது உங்களுடைய வாழ்க்கை பெரிய அளவில் மாற்றங்களை காணும்.
மறுபடி வேறொரு நிகழ்ச்சியில் உங்கள் அத்துணை பேரையும் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சுபாஷ் பாலகிருஷ்ணன். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.